தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பிற மாவட்டங்களுக்கு பேருந்து சேவை துவங்கப்பட்டது. இதுகுறித்து களத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளில் அதிகப்படியான மழைநீர் தேங்கியது. அதிலும் குறிப்பாக ரயில் நிலையம், பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் அதிகப்படியான மழைநீர் தேங்கியதன் காரணமாக அந்த பகுதியிலிருந்து பேருந்து மற்றும் ரயில் சேவையானது இயக்கப்படாமலே இருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து வெள்ள நீர் வடிந்த பிறகு அதனைத் தொடர்ந்து அந்த சேவைகளானது தொடங்கியது நேற்று முதலே. இந்த நிலையில் தற்பொழுது நாம் இருக்கின்ற பகுதி தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கோம். இந்த புதிய பேருந்து நிலையம் பகுதியில் கடந்த சில தினங்களாக மழைநீர் அதிகமாக இருந்ததன் காரணமாக இந்த பகுதியில் இருந்து பேருந்து சேவை என்றது இயக்கப்படாமலே இருந்தது. இந்த நிலையில் மழைநீரானது தற்பொழுது அகற்றப்பட்டு இன்று காலை முதல் இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து சேவையானது துவங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு தற்பொழுது பேருந்து சேவையானது இங்கிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இப்போ இந்த மழைநீர் இருந்து எப்போ அகற்றினாங்க, எப்போலேருந்து இந்த பேருந்து சேவையான துவங்குச்சு? 4 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் முட்டளவுக்கு மேலே நெஞ்சளவுக்கு தண்ணி இருந்துச்சு. ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள் 4 நாள் கழிச்சு நல்லா தண்ணியில் வடிஞ்சிருச்சு. புது பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள் தண்ணி ஒரு போட்டு சட்னி இல்லை. பொதுமக்களும் இந்த புது பஸ் ஸ்டாண்டை நல்லா பயன்படுத்திக்கலாம். போக்குவரத்து சீராக இருக்குது. ஊட்டத்தை பொறுத்தவரை கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தூத்துக்குடிக்கு வரக்கூடிய மக்கள் வருகை எப்படி இருக்குது? வந்துக்கிட்டு தான் சார் இருக்காங்க. திருச்செந்தூர் போகிற வழியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை நாங்கள் தவிர மாதிரி தூத்துக்குடி வரைக்கும் வண்டி க்ளீனாக வந்துட்டு இருக்கு. நேற்று 45% வரைக்கும் பேருந்து இயக்கத்து, இன்னையிலேருந்து கூடுதலாக பேருந்து இயக்கத்துக்கான நடவடிக்கை. ஆமாம், இன்றைக்கி நாங்கள்லாம் இப்போ புதுசாக 4 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். நிறைய டிரைவர் கண்டக்டர்லாம் வர சொல்லியிருக்காங்க. டிப்போவில் இருக்க தண்ணியில் இருக்க வண்டியெல்லாம் எடுத்து இங்கே கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கும். மழை வெள்ளத்தால் சேதமடைந்த திருநெல்வேலி திருச்செந்தூர் நெடுஞ்சாலை தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கியுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் குளங்கள் உடைப்பால் நெல்லை திருச்செந்தூர் நெடுஞ்சாலை உள்பட பல்வேறு சாலைகள் கடுமையாக சேதமடைந்தன. இதனால் கடந்த 3 தினங்களாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சேதமடைந்த சாலைகள் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு திருச்செந்தூர், திருநெல்வேலி இடையே பஸ் உள்ளிட்ட அனைத்து போக்குவரத்தும் தொடங்கியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.